கர்த்தருக்கு பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, மீண்டுமாக அடுத்த சத்தியத்துக்குள்ளாய் உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கு தேவன் பட்சபாதம் பார்ப்பவரா? காட் இஸ் அ ரெஸ்பெக்டர் ஆஃப் அ பர்சன். அதாவது இன்றைக்கு அநேக ஜனங்கள் மத்தியில் ஒரு சில கேள்விகள் இருக்குது. அதில் தேவன் ஒரு சிலருக்கு மாத்திரம் கிருபையை பாராட்டி அவர்களுடைய ரட்சிப்பை உறுதிப்படுத்தி மற்றவர்களை அவர் விலக்கிறாராம். இரண்டாவது கேள்வி, சிலரை ரட்சிக்க எந்த வாய்ப்பும் வழங்காமலே அவர் விட்டு விடுகிறாரா, அல்லது சில ஜனங்கள் அழிந்து போகும்படி அவர்களுடைய ஆத்தும அழிவுக்கு தேவனே காரணமாக இருக்கிறாரா போன்ற சில முக்கியமான கேள்விகளுக்கு நாம் விடை தெரிய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, ஒரு பெண்மணி, இளம் பெண்மணி சமீபத்தில் அவர்கள் சொல்லும் பொழுது வார்த்தையை சொன்னாங்க, நான் இனி நீங்கள் நம்பும்படியாக தேவனை நான் நம்ப போவதில்லை. அப்போது அந்த பெண்மணியினுடைய ஸ்டேட்மெண்ட்டுடைய காரியம் என்ன? ஐ எம் நாட் கோயிங் டு பிலீவ் ஜஸ்ட் வாட் யூ ஆர் பிலீவிங். பிரியமானவர்களே, இந்த கேள்விக்கான அர்த்தங்களை நாம் புரிந்து கொள்வதற்கு முன்பதாக இந்த ஒரு எண்ணம் அந்த பெண்மணிக்கு ஏன் வந்தது அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது அதற்கு என்ன அர்த்தமாக இருக்கும்? ஒருவேளை அந்த பெண்மணியின் இடத்துல திரும்பி கேட்கும் பொழுது, நீங்கள் என்ன கடவுள் நம்பிக்கை இல்லாதவராக மாறிட்டீங்களா, அல்லது நீங்கள் வேறு ஏதாவது ஒரு மத பிரிவில் நீங்கள் போய்விட்டீர்களா, அல்லது நீங்கள் அக்னாஸ்டிக் அப்படிங்கிற ஒரு பிரிவில் நீங்கள் வந்துட்டீங்களா, இது மூலமாக நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த பெண்மணி, இளம் பெண்மணி சொன்னாங்க, நான் 2 புத்தகங்களை வாசித்து பார்த்தேன். அந்த புத்தகங்களை வாசித்த பிறகு எனக்கு இப்படிப்பட்ட ஒரு புரிதல் வந்தது அப்படின்னு சொன்னாங்க. அவங்க வாசித்த முதல் புத்தகம் என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது போர்ட் டி எஹ்ராம் அப்படிங்கிற ஒருவர் எழுதின புத்தகம். அது ஃபோர்ஜ் அப்படிங்கிற அந்த புத்தகத்தினுடைய பெயர். பிரியமானவர்களே, அந்த புத்தகம் இந்த பெண்மணி வாசித்து ஒரு கடவுள் நம்பிக்கையற்ற தாகத்தை அதிகமாக இந்த பெண்மணிக்கு என்ன செஞ்சதுங்க, அது கொண்டு வந்தது. இன்னும் சொல்ல போலும் என்றால், இந்த புத்தகத்தை எழுதினவர் வேதாம மூல பிரதிகளை ஆய்வு செய்யும் ஒரு அறிஞராக இருந்தவர் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். இன்னும் சில காரியங்கள் என்னென்று சொல்லி பார்க்கும் பொழுது, இந்த புத்தகத்தை எழுதின நபர் வேதாமத்தை முழுமையாக நம்ப முடியாது அப்படிங்கிற ஒரு அறிவுரையை அவர் கூறுகிறார். அதற்கு சில காரணங்களை அவர் முன்வைக்கிறார். அது என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது, we don't have a original manuscript. அதே போல் நமக்கு இந்த வேதாமத்தினுடைய அசல் பிரதிகள் கூட நம்மிடத்தில் இல்லை, அதற்கான நகல்கள் நம்மிடத்தில் இல்லை. அப்போது பல நூற்றாண்டுகளாக வேதாமத்தை நகலெடுக்க எழுத்தாளர்கள், அதாவது ஸ்கிரைப், பல பகுதியில் அதுக்காக என்ன செய்கிறாங்க, அதில் முனைந்தார்கள். அதில் சில பகுதிகளை மாத்திரம் சேர்த்து சில பகுதிகளை நீக்கியும் கூட அவர்கள் இருக்கலாம். ஆகவே ஆரம்பத்திலிருந்து தேவனுடைய வார்த்தை என்ன சொன்னது என்பதை நாம் உறுதியாக அறிய முடியாது அப்படிங்கிற ஒரு புரிதலை கொடுக்கக்கூடியவர் தான் இந்த நபர். சரி, இரண்டாவது அந்த பெண்மணி படித்த புத்தகம் யாருடையது அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது ரேச்சல் ஹர்ல் எவன்ஸ். இவர் எழுதிய புத்தகம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது த ஃபைட் அன்ரிவீல் அப்படிங்கிற புத்தகம். அதாவது இதனுடைய துணை தலைப்பு, அந்த புத்தகத்தினுடைய துணை தலைப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, ஹவ் அ கேர்ள் ஹூ நியூ ஆல் திஸ் ஆன்சர் லேர்ன் டு ஆஸ்க் கொஸ்டின்ஸ். அதாவது எல்லா பதில்களும் தெரியும் என்று நினைத்த ஒரு பெண் கேள்விகளை கேட்டு கற்றுக்கொண்ட கதை அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் இந்த புத்தகம் எழுதப்பட்டது. இதை எழுதினவர் யார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது ரேச்சல் ஹால் அப்படிங்கிற ஒரு பெண்மணி. அப்போ இவர் ஒரு பிரபலமான எழுத்தாளர். இவருக்கு கிட்டத்தட்ட மரணம் அடையக்கூடிய தருணத்தில் 37 வயதுடையவராக இருந்தார். இந்த புத்தகத்தில் இவர் தன்னுடைய விசுவாசம் எவ்வாறு சிதைந்தது அப்படிங்கிறத அவர் குறிப்பிடுகிறார். அந்த புத்தகத்தில் அவர் கூறக்கூடிய ஒரு விஷயம் என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது, அவர் ஒரு பாரம்பரியமிக்க பேப்டிஸ்ட் குடும்பத்தில் வளர்ந்த ஒரு பெண்மணி. அவருடைய தந்தையார் ஒரு பிரசங்கியாராக இருந்தார். ஆகவே சிறு வயது முதல் இந்த பெண் அநேக வேத வசனங்களை மனப்பாடம் செய்வதும், அநேக வேத ஆராய்ச்சிகளில் ஈடுபடுவதும், அநேக அப்போலஜெட்டிக்ஸ், அதாவது கிறிஸ்துவ விசுவாசத்தை பாதுகாக்கும் அநேக பயிற்சிகளையும் அநேக கல்விகளையும் இந்த பெண்மணி பெற்றிருந்தார். இன்னும் சொல்ல போனால் விசுவாசத்தை ஆதரிக்கக்கூடிய ஒரு பேச்சாளராக இந்த பெண்மணி இருந்தார். அவர் ஒரு கிறிஸ்துவ கல்லூரியிலும் அவர் படித்தார். ஆனால் 2001ஆம் ஆண்டில் அவரது வாழ்க்கையில் எல்லாமே மாறிவிடக்கூடிய ஒரு சூழல் வந்தது. அப்போ இந்த சிறிய பாடத்தில் நான் 2 முக்கியமான கருத்துக்களை மட்டும் கூற விரும்புகிறேன்.
முதல் கருத்து என்னென்று சொல்லி பார்க்கும் பொழுது த லோத்திங் காட், அதாவது வெறுக்கும் தேவன். ஏன் இந்த தலைப்பை நாம் கொடுக்கிறோம் என்று சில நிமிடங்களில் நம்ம புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறோம். இப்போ நம்ம 2வது புத்தகம் ஒரு பெண்மணி எழுதுறது சொன்னோம் இல்லைங்களா, அந்த புத்தகத்தில் 2001ஆம் ஆண்டு அவருடைய வாழ்க்கையில் எல்லாம் மாறிவிட்டது. ஏன் எல்லாம் மாறிவிட்டது என்று சொல்லி பார்க்கும் பொழுது அவருடைய புத்தகத்திலிருந்து சில பகுதிகளை உங்களுக்காக வாசிக்கிறேன் பாருங்க. ஏனென்றால் இந்த புத்தகம் ஏன் ரொம்ப முக்கியம் அப்படின்னா, இந்த புத்தகம் பல இளைஞர்களுடைய சிந்தனையில் பெரிய தாக்கத்தை அது அன்றைக்கு ஏற்படுத்தியது. இளைஞர் மட்டுமல்ல, அநேக முதிர்ந்தவர்கள் வயதானவர்களுக்கும் கூட இது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது. அந்த புத்தகத்தில் ஒரு முக்கியமான ஒரு கதை இருக்குது. யாரை பற்றியது என்று சொல்லி பார்க்கும் பொழுது ஜார்மீனா அப்படிங்கிற ஒரு பெண்மணியுடைய கதை அந்த புத்தகத்தினுடைய மிகப்பெரிய மையமாக இருக்கிறது. ஆகவே 2001ஆம் ஆண்டு அமெரிக்கா ஆப்கானிஸ்தானை ஆக்கிரமிப்பதற்காக அங்கு தாலிபான்கள் மனித உரிமைகளை மீறிய சம்பவங்களை காட்டும் ஒரு வீடியோ காட்சிகளின் ஊடகங்கள் அங்கு ஒளிபரப்பப்பட்டு கொண்டிருந்தன. அந்த வீடியோ காட்சியில் இந்த ஜார்மீனா அப்படிங்கிற ஒரு பெண் நீல நிற பூர்கா அணிந்திருந்து ஒரு பெண்ணை அந்த வீடியோவில் பார்க்குறாங்க. அப்போது அந்த திரையில் ஒரு தூக்கு தண்டனை நிறைவேற்றப்படுவர், த எக்ஸிகியூஷனர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அவர் அமைதியாக வந்து தனது துப்பாக்கியை எடுத்து அந்த பெண்மணியினுடைய தலையின் பின்புறத்தில் வைத்து அந்த பெண்மணி என்ன செய்தாருங்க, சுற்று கொண்டார். சரி, இப்போ அந்த பெண்ணினுடைய பெயர் ஜமீர்னா அப்படின்னு நான் சொன்னேன். அந்த காட்சியை மீண்டும் மீண்டும் என்ன செய்யப்பட்டதுங்க, தொலைக்காட்சியில் ஒவ்வொன்றாக ஒளிபரப்பு கொண்டே இருந்தார்கள். அப்போ தாலிபான்களுக்கு எதிராக நாம் போர் செய்ய வேண்டியதற்கான காரணத்தை மக்களுக்கு உணர்த்துவதற்காக அந்த வீடியோ தொடர்ந்து அங்கு ஒளிபரப்பாகி கொண்டிருந்தது. ஆனால் இந்த தொலைக்காட்சி நான் பார்க்கும் பொழுது எனக்கு தாலிபான்கள் மீது கோபம் வரவில்லை. இதை நான் ஒவ்வொரு முறையும் பார்க்கும் பொழுது எனக்கு தேவன் மீதே அதிகமாக கோபம் வந்தது என்று அந்த பெண்மணி அந்த எழுத்துல குறிப்பிடுகிறார்கள். ஏனென்றால் சமீர்னாவை தாயின் கர்ப்பத்தில் உருவாக்கியவர் தேவன். ஒடுக்குமுறையுள்ள 3ஆம் உலக நாட்டில் அவரை பிறக்கும்படி செய்தவர் தேவன். அப்போ அந்த பெண்மணியினுடைய மரணத்தை தேவனுக்கு தடுக்க முழு வல்லமையும் அதிகாரம் இருந்தது. ஆனாலும் தேவன் அதை தடுக்கவில்லை. அது எனக்கு மிகவும் வேதனையாக இருந்தது அப்படின்னு அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அப்போ 20 ஆண்டுகளாக நான் கிறிஸ்தவ போதனையில வளரப்பட்டு கிறிஸ்தவ குடும்பத்தில் வளர்க்கப்பட்ட எனக்கு போதிக்கப்பட்டது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, அந்த ஜமீர்னா என்கிற ஒரு பெண்மணி ஒரு முஸ்லீம் என்பதால அவருடைய விசுவாசம் வேற, அவருடைய மதம் வேற என்பதற்காக அந்த பெண்மணி நித்திய நரக வேதனை அனுபவிக்க வேண்டியதான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் கற்றுக்கொண்டேன். பிரியமானவர்களே, அந்த நேரத்தில் பரலோகம், நரகம், தேர்ந்தெடுத்தல், சுய விருப்பம், பல மத கொள்கை, கிறிஸ்தவமே ஒரே வழி என்ற எல்லா கோட்பாடுகளுக்கும் ஒரே ஒரு பெயரை நான் பெற்றிருந்தேன். அந்தனுடைய பெயர் ஜமீர்னா அப்படின்னு அவர்கள் இருந்திருந்தார்கள். இன்னும் கொஞ்சம் அதிகமாக அவங்க சொல்லும் பொழுது அவர்களுடைய சிந்தனை இப்படியாக இருந்தது, ஜமீர்னாவை தேவனை இந்த உலக வாழ்க்கையோடு முடிந்துவிடும் என்று தெரிந்திருந்தால் அதை நான் ஏற்றுக்கொள்ள முடிந்திருக்கும். ஆனால் ஜமீனாவுடைய வாழ்க்கை மரணத்திற்கு பிறகு தேவன் அவளுக்கு நீதியை வழங்குவார் என்று தெரிந்திருந்தால் அதையும் நான் ஏற்றுக்கொண்டிருப்பேன். ஆனால் அந்த பெண்மணி இந்த வாழ்க்கையில வேதனைப்பட்டதோடு மாத்திரமல்லாமல் இந்த வாழ்க்கைக்கு பின்னர் வரக்கூடிய வாழ்க்கையிலும் அவள் வேதனைக்கு செல்லுவாள் அப்படிங்கிறது தான் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். வாழ்நாள் முழுவதும் அந்த பெண்மணி வேதனையில் இருப்பார் அப்படிங்கிறது, தாங்க முடியாத துன்பமில்லாத ஒரு முடிவில்லாத ஒரு துன்பத்தை அவர் அனுபவிக்க போகிறார் அப்படிங்கிறது என்னுடைய வாழ்க்கையில நான் ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம் அப்படிங்கிறது மிகவும் கொடூரமானது, இரக்கமற்றதாக எனக்கு தோன்றியது அப்படின்னு அந்த பெண்மணி குறிப்பிட்டிருக்கிறாங்க. அப்ப இதற்கு காரணம் என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது, என்னை விட சுவிசேஷத்தை பற்றி குறைவாகவே அந்த பெண்மணி அறிந்திருந்தன் காரணத்தினாலே அவள் நரகத்துக்கு போகிறார். அப்பதான் நான் ஒரு விஷயத்தை சிந்தித்தேன் என்று அவர்கள் எழுதுகிறார். அதாவது ஜமீனாவை போன்ற எத்தனையோ கோடிக்கணக்கான மக்கள் ஒவ்வொரு நாளும் இப்படி என்ன செய்கிறார்கள், மரிக்கிறார்கள். அவர்கள் கிறிஸ்தவர்கள் அல்ல அப்படிங்கிறதுக்காக மட்டுமே, அவர்களை கிறிஸ்துவை பற்றி தெரிந்து கொள்ளவில்லை என்ற காரணத்திற்காக மாத்திரமே
அவர்கள் நரகத்துக்கு போகிறார்கள் என்பதை தான் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அப்படின்னு அந்த பெண்மணி எழுந்திருந்தார்கள். பிரியமானவர்களே, ரட்சிப்பு கிறிஸ்துவுக்கு மட்டும் அது கிடைக்குமானால், அந்த பெண்மணி குறிப்பிட்டிருக்கிறாங்க, ரட்சிப்பு என்பது கிறிஸ்துவுக்கு மாத்திரம் அது கிடைக்குமானால் சுவிசேஷம் ஒரு நல்ல செய்தி அல்ல. The gospel is not a good news. It's a bad news for many people. அது மிகவும் மோசமான செய்தி அநேகருக்கு அப்படின்னு அவங்க குறிப்பிட்டிருக்கிறாங்க. ஆகவே இது நியாயமாக எனக்கு தோன்றவில்லை. அவளுக்கு வேறு என்ன தெரிந்திருக்க முடியும்? அதாவது ஒரு முஸ்லீம் மதத்தில் பிறந்த அந்த ஜமீனாவுக்கு அந்த பெண்ணுக்கு என்ன தெரிந்திருக்கும்? நான் எப்படி ஒரு கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்து கிறிஸ்துவன் தான் உண்மை என்று என்னுடைய சிறுவயது முதல் எனக்கு போதிக்கப்பட்டது. அதே போல அந்த பெண்ணும் இஸ்லாம் குடும்பத்தில் பிறந்தபடியால் இஸ்லாம் மதம் தான் உண்மை, அந்த மதத்தினுடைய கோட்பாடுகள் தான் போதிக்கப்பட்டு அந்த பெண்மணி என்ன செய்யப்பட்டிருப்பாள்? வளர்க்கப்பட்டிருப்பாள். அப்போ அந்த பெண்மணி மேல எந்த தப்புமே இல்லை. ஏன்னா அவள் வளர்க்கப்பட்ட விதம் அது, அவள் போதிக்கப்பட்ட விஷயம் அது. ஆகவே அவருடைய இறப்புல தேவன் கண்டிப்பா அவருக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்க வேண்டும். ஆகவே சத்தியத்தை கற்றுக்கொள்ள அவருக்கு ஒரு வாய்ப்பை, சந்தர்ப்பத்தை கர்த்தர் கொடுக்க வேண்டும். அப்போ சத்தியத்தை அறியாமல் கிறிஸ்துவ போதனை பெறாமல் மரித்த ஒருவரும் அங்கு நரகத்துக்கு போவார்கள் அப்படிங்கிறதான் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படிங்கிறது அவருடைய எழுத்துல ஒன்று இருந்தது. இதுல மிக முக்கியமாக அவருடைய எழுத்துல ஒன்று என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது, தேவனை அவர்கள் எவ்வாறு குறிப்பிட்டிருந்தார்கள் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, God is a cruel and a sadist. கடவுள் என்பவர் அவர் கொடூரமானவர், அவர் இரக்க குணம் அற்றவர் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அவங்க பயன்படுத்துகிறார்கள். மேலும் கோபமுள்ள தேவனுடைய கைகளில் என்ற ஒரு கருத்தையும் அவர்கள் என்ன செய்தார்கள்? அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். ஆகவேதான் நான் இதுக்கு ஒரு முதல் தலைப்பு தந்தேன், த லோத்திங் காட், அதாவது வெறுக்கப்படும் தேவன். ஏனென்று சொல்லி பார்க்கும் பொழுது, அவர் இந்த பெண்மணி விவரிக்கும் தேவன் உண்மையாகவே அப்படிப்பட்டவராக இருந்தால் அவர் கொடூரமானவராகவும் இரக்கமற்றவராகவும் இருப்பார். ஆனால் நாம் வேதாமத்தை முழுவதுமாக ஆராய்ந்து ஆண்டவரை பற்றி நாம் நன்கு அறிந்து பார்க்கும் பொழுது கண்டிப்பாக நம்முடைய தேவன் அப்படிப்பட்ட ஒரு தேவன் அல்ல, இதற்கு நேர் எதிர்மறையான தேவன். ஆகவேதான் இந்த செய்தியினுடைய இரண்டாவது காரியம் த லாங்கிங் காட், ஏங்கும் தேவன். நம்முடைய தேவன் யார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, he is a longing God. அவர் ஏங்கக்கூடிய ஒரு தேவன், ஆவலோடு காத்திருக்கக்கூடிய ஒரு தேவன், நமக்காக ஏங்கக்கூடிய தேவன், நமக்காக மிகுந்த எதிர்பார்ப்புகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிற தேவன் தான் நீங்களும் நானும் விசுவாசிக்கிற நம்முடைய தேவன். 2 பேதுரு 3:9 இவ்வாறு சொல்லுகிறது, வாக்குத்தத்தத்தை குறித்து சில தாமதம் என்று எண்ணுகிறபடி கர்த்தர் தாமதிக்கிறவர் அல்ல, ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமையுள்ளவராய் இருக்கிறார். இந்த வசனத்தை ஒரு நிமிடம் நாம சிந்தித்து பார்ப்போம். கர்த்தர் எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. ஒருவரும் சத்தியத்தை அறியாமல் அழியக்கூடாது அப்படிங்கிறது தேவனுடைய விருப்பமாய் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கிறோம். பிரியமானவர்களே, வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல தேவத்துவத்தினுடைய 2ஆம் நபரான கிறிஸ்துவை குறித்து சொல்லும் பொழுது, உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி அப்படின்னு அவர் அழைக்கப்படுகிறார். அதனுடைய பொருள் என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது, இந்த உலகத்தை உருவாக்குவதற்கு முன்பதாகவே நமக்காக இயேசு கிறிஸ்து தன்னுடைய உயிரை கொடுக்க வேண்டும் என்பதை தேவன் என்ன செய்திருக்கிறாருங்க? அவர் முன்பு தீர்மானித்திருக்கிறார். நமக்காக எல்லா வேதனைகளையும் அவர் அனுபவிக்க வேண்டும், நம்முடைய பாவங்களுக்காக அவர் மரிக்க வேண்டும் என்பதை before the foundation of the world God has decided it. John chapter 3:16, யோவான் 3:16 சொல்லும் பொழுது, தேவன் உலகத்தை இவ்வளவாக அன்பு கூர்ந்தார். எவ்வளவாக அப்படின்னா, தம்முடைய ஒரே பேரான குமாரனை அவர் ஒப்பு கொடுத்தார். அப்ப கடவுள் நம்மளை நேசிக்கல அப்படின்னா எதற்காக அவர் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக அங்க ஒப்பு கொடுக்க வேண்டும்? லூக்கா 22:44 நம்ம பார்க்கும் பொழுது, கெத்செமனே தோட்டத்துல இயேசு கிறிஸ்துவானவர் மிகுந்த மனவேதனையோடு அவர் என்ன செய்வாருங்க? அவர் ஜெபிக்கிறார். அவருடைய வியர்வை இரத்த துளிகளை போல தரையில விழுந்து தமக்கு முன்பாக இருந்த சிலுவையினுடைய வேதனைகளை நினைத்து அவர் துன்பப்பட்டார். ஆனாலும் அந்த வேதனையெல்லாம் நமக்காக அவர் அன்போடு அவர் ஏற்றுக்கொண்டார். லூக்கா 19:10 நமக்கு போதிக்கும் பொழுது, மனுஷகுமாரன் காணாமல் போனதை தேடவும் ரட்சிக்கவுமே அவர் வந்தார். He came to seek those who were lost.
நெகேமியா புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் இஸ்ரவேலரை பற்றி இவ்வாறு சொல்லப்படுகிறது. அவர்கள் கீழ்ப்படிய மறுத்தார்கள். நீர் அவர்களுக்கு செய்த அதிசயங்களை நினைவு கூறவில்லை. அவர்கள் தங்கள் கழுத்தை கடினப்படுத்தி தங்கள் அடிமைத்தனத்திற்கு திரும்பி செல்ல ஒரு தலைவனை என்ன செய்தார்கள்? நியமித்தார்கள். இந்த வசனம் நமக்கு என்ன சொல்லுது? அவர்கள் தேவனை என்ன செய்தார்கள்? நிராகரித்தார்கள். தேவன் செய்த அற்புதங்களை மறந்து போனார்கள். தங்களுடைய இருதயங்களை அவர்கள் கடினப்படுத்தினார்கள். கர்த்தருக்கு எதிராக அவர்கள் கலங்கம் பண்ணினார்கள். ஆனாலும் நெகேமியாவில் 9ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் மேலும் சொல்லும் பொழுது, ஆனாலும் நீர் மன்னிக்க தயாரான தேவன், கிருபையும் இரக்கமும் நிறைந்தவர், கோபிக்க தாமதிப்பவர், பேரன்பு உடையவர், அவர்களை விட்டு விடாதிருந்தார். ஆவே பிரியமானவர்களே, நம்முடைய தேவன் யார் அப்படிங்கிறத இந்த வசனம் நமக்கு சொல்லுது பாருங்க. தேவனுடைய ஜனங்களுக்கு பிறக்காதலுடைய நிலை என்ன அப்படிங்கிறது இங்க சொல்றாரு பாருங்க. அப்போ ஒருவேளை நீங்க அமெரிக்கா போன்ற கிறிஸ்துவ சூழல் நிறைந்த ஒரு தேசத்துல பிறக்காமல் ஒரு முஸ்லீம் மதத்தை சேர்ந்த ஒரு சூழல்ல நீங்க பிறந்திருந்தால், அப்போ கடவுள் உங்களை ரட்சிக்கப்படுவதற்கு உங்களுக்கு சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறாரா? அது நீங்க ரட்சிக்கப்பட முடியுமா அப்படின்னா அதற்கான பதிலை கர்த்தர் நமக்கு யோவான் புஸ்தகத்துல நமக்கு கொடுத்திருந்தார். நாம நினிவே மக்களை மிகவும் கொடூரமாக நாம வேதத்துல பார்க்கிறோம். நினிவே ஜனங்கள் அவர்கள் இரக்கமற்றவர்களாக இருந்தார்கள். அவர்கள் தேவனை அறியாதவர்களாக இருந்தார்கள். அவர்கள் புறஜாதிகளாக இருந்தார்கள். ஆனால் உண்மையிலே அப்படிப்பட்ட புறஜாதி ஜனங்களுக்கும் சத்தியத்தை அறியக்கூடிய ஒரு வாய்ப்பை கர்த்தர் அங்கே என்ன செய்யறாருங்க? ஏற்படுத்துகிறார். நம்ம நினைச்சிருக்கலாம், புறஜாதி மக்களுக்கு, அப்படிப்பட்ட கொடூரமான பாவத்தில் இருக்கிற மக்களுக்கு எப்படி சத்தியம் போயிருக்கும்? யோனா 1ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தை அமித்தாயின் குமாரனாகிய யோனாவுக்கு வந்து, எழுந்து அந்த பெரிய நகரமாகிய நினிவேவுக்கு போ, அவளுடைய அக்கிரமம் என் சந்ததியில் வந்திருக்கிறது, அதற்கு விரோதமாக பிரசங்கிக்க சொல் என்று ஆண்டவர் யாருக்கு சொன்னாருங்க? அங்கே யோனாவுக்கு அவர் போதித்தார். அப்போ தேவன் இங்கு யோனாவுக்கு இட்ட கட்டளை என்ன அப்படின்னா, அந்த மக்களிடம் நீ போ அப்படிங்கிற ஒரு கட்டளையை தேவன் கொடுத்தார். ஆகவே யோனாவினுடைய வரலாறு நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த தேசத்துக்கு போ, நினிவே பட்டணத்துக்கு போ என்று சொல்லும் பொழுது அவர் முன்பு அதை மறுத்து அவர் ஓடி போனார். பின்பு அவர் கடலிலே தூக்கி எறியப்பட்டு ஒரு மீனினுடைய வயிற்றில் எத்தனை நாள் இருந்தாருங்க? 3 நாள் இருந்தார். கடைசியில கர்த்தரிடத்துல ஜெபம் பண்ணி அந்த மீன் அவரை என்ன செய்ததுங்க? தரையில வாந்தி பண்ணி போட்டது. இறுதியில விருப்பமில்லாமல் அவர் என்ன செய்தாருங்க? மீண்டும் நினிவேவுக்கு அவர் சென்றார். ஆகவே நினிவே மக்களை நாம் பார்க்கும் பொழுது அங்கு அந்த நினிவே ஜனங்கள் சாக்கு துணிகளை உடுத்தி சாம்பலில் உட்கார்ந்து அங்க மனம் திரும்பினார்கள் அப்படிங்கிறத பார்க்கிறோம். யோனா 4ஆம் அதிகாரம் 1வது வசனம் சொல்லும் பொழுது, இது யோனாவுக்கு மிகவும் மன வருத்தமாக இருந்தது, அவன் கோபம் அடைந்தான். பாருங்க, இந்த யோனா போறாரு, செய்தி தராரு, ஜனங்கள் அதை ஏற்றுக்கொள்கிறார்கள், அங்க மனம் திரும்பி அவர்கள் தேவனிடத்துல வராங்க. ஆனா இந்த ஒரு விஷயம் யோனாவுக்கு கடினமாக இருந்தது, மிகவும் மன வருத்தமாக இருந்தது. ஏன் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, யோனா அவர்கள் மீது பட்சபாதம் கொண்டிருந்தான். அவன் இனவெறி மனப்பான்மையோடு இருந்தான். தான் இஸ்ரவேல் ஜனங்கள் புறஜாதிகள் எப்படி என்னுடைய கடவுளுக்குள்ள வரலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவனுக்குள்ளாக இருந்தது. அந்த மக்கள் ரட்சிக்கப்படுவதை அவன் விரும்பவில்லை. அதனால தான் யோனா அவர்கள் என்ன செய்தாருங்க? அவளை வெறுத்தார். பிரியமானவர்களே, அதனால்தான் அவர்கள் மனம் திரும்பிய போது அது அவனுக்கு மிகவும் கோபம் வந்தது. அப்போது யோனா தேவனை நோக்கி ஜெபிக்கிறார். என்ன ஜெபிக்கிறாருங்க? நீர் கிருபையுள்ளவரும் இரக்கம் உள்ளவருமான தேவன் என்பதை நான் அறிவேன் அப்படின்னு யோனா சொன்னார். பிரியமானவர்களே, நமது தேவனை பற்றி நம்முடைய வேதம் இப்படி தான் சொல்லுது. பிரியமானவர்களே, நம்முடைய தேவன் கிருபை நிறைந்தவர். யோனா 4ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள் வரை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, நீர் கிருபையுள்ளவரும் இரக்கம் உள்ளவரும் கோபிக்க தாமதிப்பவரும் மிகுந்த தயையுள்ளவரும் தீங்கு செய்ய நினைப்பதை மாற்றிக்கொள்கிறவருமாகிய தேவன் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ பிரியமானவர்களே, இந்த காரியத்தை நம்முடைய மனதில் நாம் சிந்திக்க வேண்டும். நினிவே போன்ற ஒரு புறஜாதி பட்டணம், கர்த்தரை அறியாத பட்டணம் வேதாமத்தில் நமக்காக பதிவு செய்யப்பட்டிருக்குது அப்படின்னா, இது ஒரு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, கர்த்தர் இது போன்ற வாய்ப்புகளை
ஒவ்வொரு தேசத்திற்கும் ஒவ்வொரு மக்களுக்கும் அவர் என்ன செய்கிறாருங்க, அவர் தரக்கூடியவராக இருக்கிறார். ஆகவே வேதாமம் இதை பற்றி நமக்கு சொல்லவில்லை. ஆனால் அவ்வாறான நிகழ்வுகள் இருந்திருந்தால் அதை கண்டிப்பாக நாம் என்ன செய்யணுங்க, நம்ம நினைத்து பார்க்க வேண்டும். ஆகவே நினிவே மக்களை ரட்சிக்க தேவன் அக்கறை கொண்டிருந்தால் இன்றைக்கும் கூட இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜனங்களையும் ரட்சிக்க அவரை அக்கறை கொண்டிருப்பவராக இருக்கிறார். நம்ம ஏன் அதை சிந்திக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, நம்முடைய ஏங்கும் தேவன், த லாங்கிங் காட் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது ரோமர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் நாம் பார்க்கிறோம். உலகம் உண்டானது முதல் தேவனுடைய காணப்படாத குணங்கள், அதாவது அவருடைய நித்திய வல்லமையும் தெய்வீக சுபாவமும் உண்டாக்கப்பட்டவினாலே தெளிவாக காணப்பட்டு அறியப்படுகின்றன. ஆகையால் மனிதர்கள் காரணம் சொல்ல முடியாதவர்களாய் இருக்கிறார்கள். இதனுடைய பொருள் என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது, தேவனுடைய படைப்புகள் அங்கு நேர்மையான மனதை உடைய ஒரு படைப்புகளாக இருக்கிறது. இன்னும் சொல்லணும் அப்படின்னா, தேவனுடைய படைப்புகள் தேவன் ஒருவர் இருக்கிறார் என்பதை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சாட்சிகளாக இருக்கிறது. அப்போ நானும் காணும் படைப்புகள் மூலம், நாம் பார்க்கக்கூடிய படைப்புகளின் மூலம் தேவனை நாம் பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். சமீபத்தில் ஒரு கட்டுரை நாம் வாசித்தோம். அதில் இவ்வாறு குறிப்பிடப்பட்டிருந்தது, அதாவது மனிதன் இயல்பாகவே தேவனை நம்பும் மனப்பான்மையுடன் அவன் என்ன செய்கிறாங்க, பிறக்கிறான். இந்த கட்டுரை இவ்வாறு தொடங்கிறது. அந்த புஸ்தகத்தில் எழுதினதை நான் வாசிக்கிறேன். நாத்திகர்களும் தேவனை நம்புகிறார்கள். ஈவன் த ஏத்திஸ்ட் பிலீவ் இன் காட். மனிதர்கள் ஏதோ ஒரு புத்திசாலி படிப்பாளரை நம்பும் இயல்புடன் பிறக்கிறார்கள் என்பதை பெரும்பாலும் ஒப்புக்கொள்கிறார்கள். இது பல வாசகர்களுக்கு ஆச்சரியமாக இருக்கலாம். இன்னும் சொல்லப்போனால், பிரபல நாத்திகரான ரிச்சர்ட் டாக்கின்ஸ் அப்படிங்கிறவரை எழுதின அந்த உரையில் இவ்வாறு குறிப்பிடுகிறார், உலகத்தின் பல்வேறு கலாச்சாரங்களில் மதத்தின் வெளிப்பாடுகளும் வேறுபட்டாலும் எந்த ஒரு சமூகத்திலும் ஏதோ ஒரு வகையான மத நம்பிக்கை இல்லாமல் இருப்பது காணப்படவில்லை. அப்போது மனிதர்களுக்கு ஏதோ ஒரு வகையில் ஒரு காரியத்தின் மீது, கடவுளின் மீது ஒரு நம்பிக்கை என்ன செய்யுதுங்க, அது சார்ந்து இருக்க தான் செய்யுது. ஈவன் அது கடவுள் இல்லை அப்படிங்கிறவங்க சொல்லக்கூடியவங்கள இருதயத்திலும் அது இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போது இன்னொருவர் சொன்ன ஒரு வார்த்தையும் நீங்கள் பாருங்கள், நேரத்தை வீணாக்கும், செல்வத்தை செலவழிக்கும், பகைமையை உருவாக்கும் சடங்குகள் உண்மைக்கு எதிரான பயனற்ற கற்பனைகள். அப்போ பாருங்க, மனிதர்கள் ஆவிக்குரிய காரியத்தை குறித்து இப்படிப்பட்ட ஒரு முரண்பாடான ஒரு விஷயங்கள் இருந்தாலும் கடவுளை நாடக்கூடிய ஆவல் ஒவ்வொரு மனிதனுக்கும் இருப்பது அப்படிங்கிறது தான் முக்கியம். எ லஸ்ட் ஃபார் காட்ஸ், ஒரு கடவுள் நம்பிக்கை, கடவுளை சார்ந்திருக்கக்கூடியது மனிதர்களுடைய வாழ்க்கையில் இயல்பாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இன்னொரு நாத்திகரான ஷாம் ஹாரிஸ் அப்படிங்கிறவர் இன்னொரு கடவுளை பற்றி சொல்லும் பொழுது இவ்வாறு குறிப்பிடுகிறார், தேவனை பற்றிய எண்ணம் மனிதனின் இயல்பிலேயே அது பதிக்கப்பட்டுள்ளது. இதனுடைய பொருள் என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது, மனிதன் இயல்பாகவே தேவனை நம்பும் மனப்பான்மையுடன் இருக்கிறான் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு அவர் வருகிறார். இன்னொரு ஆய்வாளர் இதே போல ஒரு கூற்றை சொல்கிறார். அவர் யார் அப்படின்னா பால் ப்ளூம் அப்படிங்கிறவர். இவருடைய ஆய்வில் இவர் சொல்லும் பொழுது, மனிதர்கள் இயற்கையாகவே படைப்பை நம்புகிறவர்கள், நேச்சுரல் பார்ன் கிரியேஷனிஸ்ட் என்று கூறும் ஆய்வாளர் இன்று அதிகமாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஏனென்றால் இயற்கையாகவே படைப்பை நம்புகிறவர்கள் அதிகமாக இன்றைக்கு இருக்கிறார்கள். நாம் இயற்கையாகவே ஒரு படைப்பாளரை நம்பும் மனப்பான்மையுடன் நாம் என்ன செய்கிறோமாங்க, நாம் படைக்கப்படுகிறோம். அப்போஸ்தலர் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 26லிருந்து 27 வரை இவ்வாறு சொல்லப்படுகிறது, அவர் ஒரே இரத்தத்தினாலே மனுஷ சகல ஜாதிகளையும் உண்டாக்கி அவர்கள் பூமியின் முகமெங்கும் குடியிருக்கும்படி செய்து அவர்களுக்கு குறிப்பிட்ட காலங்களையும் குடியிருப்பின் எல்லைகளையும் நியமித்தார். அவர்கள் தேவனை தேடும்படிக்கு ஒருவேளை தடவி பார்த்தாவது அவரை கண்டடையும்படிக்கு இப்படி செய்தார். அவர் நம்மில் ஒவ்வொருவருக்கும் தூரமானவர் அல்லவே. ஆகவே தேவன் மனிதனை இப்படி படைத்ததற்கான காரணம் என்ன அப்படின்னா, அவன் தேவனை தேட வேண்டும் என்பதற்காகவே கடவுளை நம்பக்கூடிய ஒரு இருதயத்தை இயல்பாகவே கடவுள் மனிதனுடைய இருதயத்தில் அவர் வைத்திருக்கிறார். மத்திய 7:7 சொல்லும் பொழுது, தேடுங்கள் அப்பொழுது என்ன செய்வீர்கள், கண்டடைவீர்கள். மனிதன் கடவுளை தேடும் பொழுது அவன் கண்டடையக்கூடியவனாக இருக்கிறான். எரேமியா 29:13 வசனங்கள், நீங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினால் நீங்கள் என்ன செய்வீர்கள்,
என்னை கண்டடைவீர்கள். ஆகவே இந்த காரியங்கள் அனைத்தும் நமக்கு என்ன சொல்ல வருகின்றன என்று சொல்லி பார்க்கும் பொழுது, நமக்காக தம்முடைய உயிரை கொடுத்த ஒரு தேவன், நமது பாவத்திற்காக தண்டனையை தாமே சுமந்த ஒரு தேவன், தாம் இருக்கிறார் என்பதை நிரூபிக்க ஏராளமான ஆதாரங்களால் நம்மை சூழ்ந்திருக்கிற ஒரு தேவன், தம்மை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற இயல்பான உணர்வை நம்முடைய இல்லத்தில் வைத்திருக்கக்கூடிய ஒரு தேவன், தேவனை நம்பும் மனப்பான்மையோடு நம்மை படைத்திருக்கிற ஒரு தேவன். பிரியமானவர்களே, உண்மையில் தேவனை நம்பும் இந்த இயல்பை என்னிடமிருந்து அகற்றுவதற்கு தான் எனக்கு போதிக்க வேண்டுமே தவிர, தேவனை நம்ப வேண்டும் அப்படிங்கிறதுக்காக ஒருவர் எனக்காக என்ன செய்ய வேண்டியதில்லைங்க, போதிக்க வேண்டியதில்லை. உண்மையாக அவரை தேடுவதற்கு ரட்சிப்பை பெறுவதற்கான வழியை தேவன் தமது பரிபாலத்தினால் அவர் என்ன செய்யக்கூடியவராக இருக்கிறாருங்க, அவர் ஏற்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். ஆகவே தேவன் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு உறுதி என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது, நீ உண்மையாக என்னை தேடினால் நிச்சயமாக என்ன செய்வாய், என்னை கண்டடைவாய். இப்போ இங்க ஒரு முக்கியமான கேள்வி, நான் ஒரு கிறிஸ்தவரான பிறகு நான் என்ன செய்ய வேண்டும்? வேதாகம் சொல்லுகிறபடி நான் தேவனுடைய பிள்ளையாகும்படி நான் கீழ்ப்படுகிறேன், என் பாவங்கள் போக நான் கழுவப்படுகிறேன், நான் கிறிஸ்துவமாக மாறுகிறேன், அதற்கு பின்னாடி நான் என்ன செய்ய வேண்டும்? பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கை தொடர்ச்சியான பயணத்தில் ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை இருக்க வேண்டும். நாம் ஒரே நேரத்தில் ரட்சிக்கப்பட்டவன், அடுத்த நேரத்தில் இழந்தவன், மீண்டும் ரட்சிக்கப்பட்டவன், மறுபடியும் இழந்தவன் என்கிற சேவ் அண்ட் த லாஸ்ட் அப்படிங்கிற ஒரு தொடர் சுழற்சியை நாம் என்ன செஞ்சுட்டு இருக்கிறோங்க, நம்ம பார்த்து கொண்டே இருக்கிறோம். அப்போது நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு தீ எண்ணம் வந்து விட்டால், அப்போது அந்த நேரத்தில் நாம் என்ன செய்யறோங்க, ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம் மரித்து விடுகிறோம். நிச்சயமாக நாம் இழந்து போய் விடுமோ அப்படிங்கிற பயத்தில் இன்றைக்கு அநேகர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ இப்படிப்பட்ட ஒரு எண்ணம் நமக்கு இருக்கும் பொழுது 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7-9 வசனங்கள் நமக்கு ஒரு வாக்குறுதியை தருது. என்னென்று சொல்லி பார்க்கும் பொழுது, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மை தொடர்ந்து சுத்திகரிக்கக்கூடிய ஒரு வாக்கு தத்தத்தை தேவன் நமக்கு என்ன செய்திருக்கிறாருங்க, கொடுத்திருக்கிறார். சரி, நான் ரட்சிக்கப்பட்ட, என்னுடைய பாவங்கள் கழுவப்பட்டது, நான் மறுபடியும் பாவம் செய்கிறேன், நான் இப்போ நரகத்துக்கு போயிடுறேன், எனக்கு மன்னிப்பே கிடையாது, எனக்கு பாவ மன்னிப்பே கிடையாது அப்படின்னு நிறைய பேர் பயத்தில் இருப்போம் இல்லைங்களா? நமக்கு தான் ஆண்டவர் சொல்கிறாரு, பிரியமானவர்களே, நாம் ரட்சிக்கப்படுகிறோம், பாவம் செய்கிறோம், மீண்டும் நாம் கழுவப்படுகிறோம், கர்த்தர் நமக்கு பாவ மன்னிப்பை தருகிறார், அவருடைய சுத்திகரிப்பு தொடர்ந்து நம்மை சுத்திகரித்து கொண்டிருக்கும் அப்படிங்கிறத 1 யோவான் 1:7-9 வரை நாம் வாசிக்க கேட்கிறோம். 1 யோவான் 5:13 சொல்லும் பொழுது கூட யோவான் இவ்வாறு குறிப்பிடுகிறார், நமக்கு நித்திய ஜீவனுண்டு என்பதை நாம் அறிந்திருக்கலாம் என்று உறுதியாய் அவர் என்ன செய்கிறாருங்க, அவர் சொல்லுகிறார். சில நேரங்களில் நம்முடைய ரட்சிப்பை குறித்து அநேகருக்கு ஒரு கேள்விகள் இருக்கும். ஒருவேளை நான் ரட்சிக்கப்பட்டு இருக்கலாம், ஒருவேளை நான் காத்திருப்பு காரியங்களை வெயிட்டிங் லிஸ்ட்டில் நான் இருக்கலாம், அல்லது ரட்சிக்கப்பட்டனா அப்படிங்கிற ஒரு அறியாமையில் அது எனக்கு உறுதியாக தெரியல அப்படின்னு நாம் சொல்லியிருக்கலாம். பிரியமானவர்களே, நாம் வேத வசனத்தின்படி நாம் தெளிவாக நாம் சொல்லணும், நான் என்னுடைய ரட்சிப்பை என்ன செய்திருக்கிறேன், அறிந்திருக்கிறேன். நாம் உறுதியோடு வாழ கிடைக்கும் ஒரு மன அமைதியை நமக்கு என்ன செய்யுங்க, அது தரக்கூடியதாக இருக்கிறது. அப்போது நம்முடைய சபையில் நம்ம அடிக்கடி கூறக்கூடிய ஒரு விஷயம் என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது, கிறிஸ்தவர்கள் இழந்து போயிருக்கிறார்கள், அவர்களை நம்ப வைப்பதில் நாம் நன்றாக செயல்படுகிறோம், அவர்கள் உண்மையிலே ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற வேதாம நம்பிக்கையும் நாம் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். அதாவது ஒரு மனிதன் ரட்சிக்கப்படுவதை அதிகமாக அவன் உறுதி செய்ய மாட்டான், ஆனால் இழந்து விடுகிறேன், நான் பாவத்தில் போயிட்டேன் அப்படிங்கிறத அவன் அதிகமாக உறுதி செய்கிறான். அப்போ ஒரு சபையினுடைய வேலை என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, இழப்பதை காட்டிலும், அதாவது ரட்சிக்கப்படுவதை காட்டிலும் இழக்கப்படுவதை காட்டிலும் ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட்டான் அப்படிங்கிறத அவனுடைய இருதயத்தில் முழுமையாக பதிவு செய்ய வேண்டும். அப்போஸ்தலர் 10:34-35 சொல்லும் பொழுது பேதுரு இவ்வாறு சொல்லுகிறார், தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல என்பதை நான் மெய்யாகவே அறிகிறேன், எல்லா ஜாதியிலும் அவருக்கு பயந்து நீதியை செய்கிறவன் எவனோ அவன் அவருக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டவனாய் இருக்கிறான். ஆவே பிரியமானவர்களே, நம்முடைய தேவன் பட்சபாதம் உள்ள தேவன் அல்ல, தேவன் எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதுதான் நம்முடைய தேவனுடைய விருப்பமாய் இருக்கிறதே. அவை எல்லாரும் சத்தியத்தை கற்றுக்கொள்ள கர்த்தர் ஆர்வமோடு இருக்கிறார். அவை எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும், அதற்கு நாம் அவருடைய சுவிசேஷத்தை
எல்லா ஜனங்களுக்கும் நாம் பிரசங்கிக்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. அவை God is not the respecter of person. He want all men, every man to be saved. Thank you for your kind attention.